தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெப்ளிட்னா என்ன, இந்த ரெப்ளிட் எதுக்கு யூஸ் ஆகுது, அண்டு டெலிகிராம் பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரெப்ளிட் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெப்ளிட் அப்படின்னா இது ஒரு ஆன்லைன் கம்பைலர். ஸோ இது மூலயமா நம்மளோட கோடை பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணலாம், இல்லை நம்ம புதுசாக ஒரு கோடையே க்ரியேட் பண்ணலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஓகேங்களா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது இந்த கோட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஆன்லைன் கம்பைலர். ஓகேங்களா, ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம இந்த கோடை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ இது கரெக்டாக, ஸோ இந்த இடத்துல எரர் வருது, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரெப்ளிட்டோட யூஸு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, நீங்கள் எதில் வேணால் கோட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 இது பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பைத்தானில் நான் பண்ணது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், Node.js, சியா, ஜாவாவா, C++, ரூபி, HTML. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் எதில் வேணாலும் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு நான் பைத்தான் கொடுத்துட்டு, ஸோ டைட்டில் கேட்கும், ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு கிரியேட் ரெப்பிள், அதுக்கடுத்து நம்ம கோடை அப்படியே டைப் பண்ண வேண்டியதான் வரிசையாக. ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் GitHub வச்சுருந்தீங்கன்னா அதோட இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இம்போர்ட் ஃப்ரம் GitHub அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ரெப்ளிட் பிளாட்ஃபார்மு. ஓகே, இப்போ எப்படி நமக்குன்னு ஒரு ரெப்ளிட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற இதை பார்த்துடலாம். ஜஸ்ட்டு ரெப்ளிட் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் replit.com. ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். கோட் கிரியேட் அண்ட் லேர்ன் டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடி நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் கோடிங் அப்படின்னு இருக்கும், இதை கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ள யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஸோ இது கொடுத்து நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அது மாதிரி தான். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் ஒரு டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், நம்ம ஜிமெயிலை. அதுக்கப்புறம் GitHub யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது ப்ரிஃபராக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டெலிகிராம் பாட்ஸ்லாம் ரெப்ளிட் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெப்பாசிட்ரி எடுத்திருக்கேன். ஓகே, இது மோஸ்ட்லி எந்தெந்த இதுக்கெலாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம டெலிகிராம் பாட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறது, அப்படின்னா மியூசிக்கை ப்ளே பண்ணுறது, அது வாய்ஸ் சேட்டாக இருக்கட்டும், குரூப் சேனல்ஸ், இந்த மாதிரி பாட்ஸுலாம் பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று இருக்கும், நம்ம டெப்ளாய் பண்ணும் போதே கேட்கும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், டெப்ளாய் மெத்தடில் ஹீரோக்குன்னு இருக்கா. ஸோ நான் அதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே கீழே அப்படியே வந்தீங்கன்னா செஷன் ஸ்ட்ரிங்குன்னு கேட்கும், அது செஷன் நேம் அப்படின்னு, பைரோகிராம் ஸ்ட்ரிங் செஷன். ஸோ இது எப்படி எடுக்கணும்னா நம்ம ரெப்ளிட் யூஸ் பண்ணி தான் இது எடுக்கணும். ஸோ இது மூலயமா நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்னொரு ஆள் கனெக்ட் ஆகிருப்பார். கீழே ஆக்டிவ் செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா பாட்டை ஆட் பண்ண சொல்லுவாங்க, இன்னொரு யூசர் நேம் இருக்கும். ஸோ இப்படி ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா பாட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அது ஏன் அப்படின்னா, இன்னொரு இதில் பாட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். பட் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ப்ளே பண்ணுவார் அந்த யூசரு. ஸோ அப்படி தான் இந்த மாதிரி பாட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், கெட் பைரோகிராம் செஷன் ஃப்ரம் ஹியர், ரன் ஆன் ரெப்ளிட். ஓகே, இப்போ நான் இது கொடுக்குறேன். ஸோ நம்ம ரெப்ளிட் பேஜ் போகும் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே ரன்னு அப்படின்னா சென்டராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஐக்கான். ஸோ இப்போ நான் பி கொடுக்குறேன். ஸோ பீனா பைரோகிராமு, டீனா பார்த்தீங்கன்னா டெலிதான். இப்போ என்டர் ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ் இது கேட்கும். அப்புறம் பாட்டோட டோக்கன் கேட்கும். ஸோ இப்படி தான். ஸோ இங்கே எரரு, ஏன்னா நம்ம தப்பாக சும்மா நார்மலாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கிருக்கா. இதை நான் ஒரு டெமோ பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பைரோகிராம் ஸ்ட்ரிங் செஷன்
ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெப்ளிட் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கனக்குள்ளே ரன்னு இருக்கா, அதை கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏபிஐ ஐடி இருக்கும். இந்த ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரில அப்படின்னா, இதுக்கு நான் ஆல்ரெடியே தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஏபிஐ ஐடி வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இப்போ ஏபிஐ ஹேஷு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஃபோன் நம்பர் ஆர் பாட் டோக்கன் கேட்குது. நான் வந்து ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். அது டெலிகிராம் அந்த அக்கௌண்ட்டோட நம்பர். ஸோ இங்கே கரெக்டாக அப்படின்னு கேட்குது. எஸ், நோ. எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வந்து நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதை நான் இங்கே இது பண்ணிவிட்டு என்டர் அமுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்டிவ் செஷனில் இந்த பயோகிராம் ஸ்ட்ரிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு, ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நியூ டியர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆக்டிவ் செஷனில் வந்து இந்த ஸ்ட்ரிங் செஷன் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ சேவ்டு மெசேஜஸில் வந்து பாருங்கள், பயோகிராம் செஷன் ஸ்ட்ரிங் பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணிட்டு போயிட்டு அந்த ஹீரோக்கு இது இருக்குது பாருங்கள், டெப்ளாய் பேஜு. ஸோ அதில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், செஷன் நேம் நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, ஸோ இந்த பாக்ஸில் வந்து அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து டெப்ளாய் பண்ணலாம் நம்மளோட அந்த பாட்டை. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டியில் என்னோடய அக்கௌண்ட்டில் உள்ள ஆக்டிவ் செஷனில் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஆக்டிவ் செஷனில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை வச்சு பண்ணாதீங்க இந்த மாதிரி டெலிகிராம் பாட்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணும் போது. ஓகேங்களா. ஏன்னா எப்படியும் இந்த ஸ்ட்ரிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவ் இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். வேறு யார் வேணாலும் ஹேக் பண்ணுற அளவு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மொத்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு போயிடும், அந்த யூசர் வந்து கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது அக்கௌண்ட்டை. ஓகேங்களா. ஸோ இதனால் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டெலிகிராம் பாட்ஸை வந்து டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ரெப்ளிட்டை வந்து நம்ம இது பண்ணுறது, ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து வேறு யாராச்சும் ஒரு கிட்டப்பில் ஒரு ரெப்ளிட் இருக்குன்னா அதை வந்து எப்படி இந்த மாதிரி டெப்ளாய் பண்ணுறது. ஸோ ஓரளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இந்த மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிட்டப் இது பண்ணுறோம். ஸோ சேம் அதே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ரெப்ளிட் வேணும். அதாவது அவங்க ரெப்ளிட் இல்லாமல் நம்மளுடைய ஓனாக ரெப்ளிட் நேம் வச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அந்த ரெப்ளிட்டை வந்து ஃபோக் பண்ணிடணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் REPL அப்படின்னு இருக்குது, நான் அது கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து கன்சோல் ஃபைல்ஸ். ஸோ இந்த கன்சோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்புறம் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேவ்டு மெசேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் போட்டு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பை சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த யூசர் நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுற அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபோக் பண்ணிட்டோம் ரெப்ளிட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே பாட்ஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் வந்து இங்கே TechMagazine. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ அவங்க நேம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அதை வேறு ஏதாச்சும் நேம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுடைய நேமை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய GitHubல வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓனாக ஒரு ரெப்ளிட் க்ரியேட் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேங்களா.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெப்ளிட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பப்ளிஷ் ரெப்ளிட் அப்படின்னு இருக்கும் REPLனு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டம் ஐக்கான் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டேக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ரெப்ளிட் பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறது GitHub ரெப்பாசிட்ரியில். மோஸ்ட்லி இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெப்ளிட்னா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அதர் ரெப்ளிட்டை வந்து நம்ம இது பண்ணுறது, எடிட் பண்ணுறது, ஃபோக் பண்ணுறது அண்டு எப்படி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாட் வந்து ரெடி பண்ணுறோம். அந்த பாட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அது GitHub அந்த பேஜில் வந்து ரெப்ளிட் பட்டன் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அண்டு மற்றவங்க அவங்க பாட்ஸை பார்த்தாங்கன்னா உங்களோட GitHub பேஜில் கீழே வந்து டெப்ளாய் இருக்கும். ஸோ அப்போ அவங்களும் யூஸ் பண்ண முடியும் ரெப்ளிட் பண்ணி. ஸோ இந்த ரெப்ளிட் பட்டன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டெமோன்னு சொல்லி ஒரு ரெப்பாசிட்ரியில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம எப்பவும் போல் readme.md ஃபைல் தான் அந்த ஆட் பண்ண போகிறோம் இந்த பட்டனு. ஸோ இந்த பட்டனோட கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி எப்படி டெப்ளாய் டு ஹீரோக்கு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெப்ளிட் பட்டன் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக கெட் பைரோகிராம் செஷன் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆன் ரெப்ளிட்னு போட்டு ஸோ ரெப்ளிட்டோட அந்த ஐக்கான் வர்றதுக்கு பேட்ச் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு கோடு இருக்குது, அதான் இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எனக்குள்ளே லிங்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு, இதில் இந்த லிங்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா ரெப்ளிட்டு, அதோட லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் அந்த லிங்க் எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ண இந்த பைரோகிராம் ஸ்ட்ரிங் செஷன் இதை எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதை காப்பி பண்ணிக்க ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ கீழே கமிட் சேஞ்சஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரெப்ளிட் பட்டனு நம்மளுடைய GitHub ரெப்பாசிட்டரியில். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரன் ஆன் ரெப்ளிட். ஸோ ஓகே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து நம்மளுடைய நேம் இருக்கும் பாருங்கள். ஸோ ஓகே ஆல்ரைட், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GitHub ரெப்பாசிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் ரெப்ளிட் பட்டன் வந்து ஆட் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாலேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்பரே. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் இருந்துச்சுன்னா நம்ம பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.